வெல்கம் டு கேலக்ஸி தமிழ் டாக். ட்ராய் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்மளே வந்து சேனல் வந்து அந்த வெப்சைட் மூலமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்துக்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அவ்வளோ ப்ரைஸ் அது ப்ரைஸ் இது ஃப்ரீ, அப்புறம் 100 சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க, அப்படி தராங்க இப்படி தராங்கன்னு நிறையா வந்து போய்க்கிருக்கு. இது ட்ராய் தரப்பில் வந்து அவங்களே வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை பூரா வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து கட் பண்ணாமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வீடியோவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டோட்டலாக வந்து கட்டணும், அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்காக வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஒன்றும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக எல்லா தகவலும் வந்து உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராய் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம சேனலை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது, எவ்வளோ ப்ரைஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக வந்து போங்க. வாங்க அதை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுமே இப்படி தான் வந்து நேம் ஃபஸ்ட்டு வந்து கேட்கும். அதில் வந்து உங்கள் நேம் வந்து கொடுத்துருங்க. நேம் பார்த்தீங்கன்னா நான் ராம்னு வந்து கொடுக்குறேன். அது வந்து கண்டினியூ கொடுங்க. லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வந்து கேட்கும். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாங்குவேஜ் எந்த சேனல் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். நான் தமிழில் கொடுக்குறேன். அதை கண்டினியூ கேட்குது. கேட்டகிரி கேட்குது. மியூசிக் இருக்குது, ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, கிட்ஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது, அப்புறம் வந்து நிறையா இருக்குது. அதில் நான் ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட்சி சேனல்ஸ் வேணுமா, எஸ்டி சேனல்ஸ் ஸ்டாண்டர்டு டெஃபினிஷனா இல்லை ஹை டெஃபினிஷனான்றது நான் ஹை டெஃபினிஷன் கொடுத்துட்டு பாருங்கள் வெப்சைட்டுக்குள்ள ட்ராய்க்கு வெப்சைட்டில் வந்துருச்சு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஃபுல்லாக நான் கேட்டகரி சேனல்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிறது 5 சேனல் இருக்குது. அதில் நம்ம சன் டிவியை கொடுக்குறேன், ஜெயா டிவி அண்டு ஜி தமிழ், அப்புறம் கலர்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு விஜய் டிவி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வியூ செலக்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃப்ரீ சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 25 சேனல்ஸ் தான். 100 சேனல்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் அப்புறம் நம்பர் ஆஃப் 5 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சேனல்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 29 சேனல். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரீ சேனல்ஸ் பார்ப்போம். 25 சேனல் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் டிடி அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. 25 சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ சேனல்ஸ் இதுதான் வந்து 25 சேனல்ஸ் வந்து ஃப்ரீ சேனல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு புதிய சேனல் மட்டும்தான் வந்து இருக்குது இப்போ இருக்கிறது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 29 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76 நான் பை சேனலுக்கு. அது நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் வந்து 130 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 138 ரூபா. மொத்தம் டோட்டல் ஆஃப் வந்து நான் மந்த்லி கட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 244 ரூபா வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து ட்ராய் வந்து அறிவிச்சிருக்க ரேட்டு. இதுக்காக வந்து போராடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டோட்டல் ஆஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 244 ரூபா வந்து வந்துடுச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து கட்டுறதுக்கு மிகவும் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்து டோட்டலாக கொடுத்துருவாங்க. இப்போ 2 சேனல் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பை சேனல்ஸ் 2. அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் 200 ரூபா வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்னு வருது. நீங்கள் அதில் வந்து நீங்கள் மைனஸ் வந்து பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2000 சேனல் வந்து அதுக்கு 130 ரூபா நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ்ன்னு நம்ம கட்டணும். அதுலேயும் நீங்கள் சேனல் வந்து பார்த்துருப்பீங்க, தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 154 ரூபா மினிமம் வந்து ரீசார்ஜ் பண்ணாவே ஃப்ரீ சேனல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிடி அதாவது தூர்தர்ஷன் சேனல் தான் அவங்க ஃப்ரீ சேனல்னு வந்து சொல்கிறாங்க 25. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சேனல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாவே நம்ம கட்சி சேனல் வந்து 4 வந்து உங்கள்கிட்ட செலக்ட் பண்ணி காமிச்சேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா 244 ரூபா வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா எஸ்டி சேனல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டெஃபினிஷன் அந்த சேனல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ரேட்டை 200 ரூபா கட்டுற மாதிரி தான் வந்து வருது. இது வந்து கீழே வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாக போய் நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் சென்னையில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இதுபோல தான். ஏன்னா இவ்வளோ ரேட் இருந்தால் பொதுமக்களால் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால தான் இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா போன மாதம் டிசம்பர் 31 அப்பயே வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணனால தான் இதை வந்து ஜனவரி 31க்கு வந்து போஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இதையும் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் இருக்காங்க.
இவ்வளோ அமௌண்ட் வந்து மக்களிடையே கொடுத்தா அவங்க வந்து எப்படி வந்து கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து கேட்க வேண்டியது இருக்குது. ட்ராய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போஸ்ட் பண்ணாலும் இந்த திட்டத்தை வந்து February 1 கன்ஃபார்ம் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவங்க வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா 100 சேனல் ஃப்ரீ, அப்புறம் 200 சேனல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க 153 ரூபாய்க்கு. ஆனால் அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 153 ரூபாய்க்கு இந்த 25 சேனல் மட்டும்தான் வந்து ஃப்ரீ, தூர்தர்ஷன் சேனல் அப்படின்னு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.